ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி தமிழ் ஓல்டு புக்கிலேருந்து ஒரு 100 முக்கியமான கேள்வி பார்க்க போகிறோம். ஓகேவா? சிக்ஸ்த்துலேருந்து ஸ்டாண்டர்ட் 12th வரை ஓல்டு புக்கில் 500 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் நம்ம ஏற்கனவே 6th 7th 8th பார்த்துட்டோம். சரிங்களா? அதோட வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th 12th ஓல்டு புக்கு மெயினாக அதுதான். சரிங்களா? அதிலேருந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு 100 கேள்வியை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா கேள்வியுமே ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. அருள் பழுத்த பழச்சுவையே கரும்பே தேனே என பாடியவர் தாய்மானவர். ஓகேவா? தாய்மானவர் பாடல்கள் 1452. அடிஷ்னலாகவும் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. தமிழ் மொழியின் உபநிடதம் எனப்படுவது தாய்மானவர் பாடல்கள். தாமஸ் கிரேவின் ஆங்கில பாடலை இரங்கற்பா என தமிழில் மொழிபெயர்த்தவர் பள்ளியகரம் நீ கந்தசாமி பிள்ளை. 8 தொகையில் அகமும் புறமும் சேர்ந்தது பரிபாடல். வரலாற்று குறிப்புகளை பொதிந்து பாடுவதில் வல்லவர் பரணர். குறுந்தொகையில் 8, நற்றிணையில் 2, அகநானூரில் 2, திருவள்ளுவர் மாலையில் 1. இத்தனை பாடல்களை இயற்றிய புலவர் பெண்பால் புலவர் யாருன்னா வெள்ளி வீதியார். இதை பொறுத்துக்களை கேட்டுருவாங்க, ரொம்ப முக்கியம். 5 நூற்றில் மங்கை 10 பாடியவர் யார்? கபிலர். 10 5ஆம் 10 பரணர், 7ஆம் 10 கபிலர். திருக்குறள் இலக்கண குறிப்பு அடையெடுத்த கருவியாக பெயர். நுவலா நுவிழ்ச்சி அணி ஒட்டணி எனப்படுவது பிரிது முடிதல் அணி. திருத்தக தேவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சோழ நாட்டை சேர்ந்தவர். உமறு புலவரின் ஆசிரியர். உமறு புலவர் எதுக்கு ஆசிரியர்? சீராப்புராணம். உமறு புலவருக்கு ஆசிரியர் யாருன்னா கடிகை முத்து புலவர். ரைட். உரகம் பனி பன்னகம் அரவு பாந்தல் எனப்படுவது பாம்பு. அம்பேத்கரின் முதல் போராட்டம் மகாத்துக்குளம் தண்ணீர் எடுக்கும் போராட்டம் 1927 மார்ச் 20 நடக்கும். அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை நிறுவிய ஆண்டு 1946. ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் அமைத்தவர் அம்பேத்கர் என புகழ்ந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் என கூறும் நூல் திருக்குறள். செல்வமும் உழைப்பும் முக்கியமான கூற்றுங்க. செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம், உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் மிருகத்தனம் என குறிப்பிட்டவர் யாருன்னா அம்பேத்கர். நற்றினை பாடிய புலவர்கள் எத்தனை பேர்? 275. ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயர்ந்த பண்பை பற்றி கூறும் நூல் நற்றினை. புது புக்கில் படிச்சிருப்போம். உழவன் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது நற்றினை. வறுமையிலும் செம்மையை பற்றி கூறும் நூல் நற்றினை. சரிங்களா? பெரியோரை மதித்தல் விருந்தோம்பல் பண்பை பற்றி கூறும் நூல் நற்றினை. ரைட். சான்றோர் பாலரப இந்த வரி இடம்பெற்றுள்ளது புறநானூறு. சிந்தி சீர்தூக்கு செயல்படு யாருடைய கூற்று? அண்ணா. உத்தம சோழ பல்லவர் எனப்பட்டவர் சேக்கிலார். சேக்கிலார் பிறந்த மாவட்டம் காஞ்சிபுரம். உலகம் உயிர் கடவுள் மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் சொன்னவர் திருவிக்கா. தேசமுய்ய வந்தவர் திருநாவுக்கரசர். வந்தணைந்த வாகீசர் திருநாவுக்கரசர். கோதில் மொழி கொற்றவனார் திருநாவுக்கரசர். பொங்குகடல் கல்மிதப்பிற் போந்தேற்றும் அவர் திருநாவுக்கரசர். இது யார் குறிப்பிடுவாங்கன்னா திருநாவுக்கரசரை. இந்திய அரசியலில் சாணக்கியர் எனப்பட்டவர் ராஜாஜி. ராஜாஜி தான் என்ன பண்ணுவார்? குலக்கல்வி திட்டம், ஓகேவா, இந்தி திணிப்பு திட்டம் இதெல்லாம் கொண்டு வருவார். மும்மொழி கொள்கை. கொள்ளேற்று கோடாஞ்சுவனை மறுமையும் புல்லாலே என்ற வரி இடம்பெற்றுள்ளது கலித்தொகை. கொல்லம் அப்படிங்கிறது எந்த திணையை குறிக்கும்னா முல்லை திணை. சரிங்களா? சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் நச்சினார்க்கினியர். சீராபுராணம் பார்த்தோம். யார் ஆசிரியர்? உமறு புலவர். திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் எந்த துறை பேராசிரியராக பே. சுந்தரனார் இருந்தார்? தத்துவத்துறை. பாட்டிலே நெஞ்சை பறிகொடுத்தேன் என பாடியவர் பாரதியார். தூது இலக்கியத்தின் பாவகை கலிவெண்பா. தொகைநூல் விளக்கம் ஆசிரியர் யார்? சொல்லுங்கள். தொகைநூல் விளக்கத்தின் ஆசிரியர் பே. சுந்தரனார். தொன்னூல் விளக்கம்னா வீரமாமுனிவர். குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படுவது தொன்னூல் விளக்கம். கிளியரா? அப்போ தொகைநூல் விளக்கம்ங்கிறது பே. சுந்தரனார் எழுதிய நூல். தொன்னூல் விளக்கம் என்பது வீரமாமுனிவர் எழுதிய நூல். வடமொழிக்கு ஈடாக நடிப்புச் செவ்வியும் இலக்கியச் செவ்வியும் ஒருங்கே அமைப்பட்டுள்ள நூல் மனோன்மணியம். அழகர் கிள்ளை விடு தூதுவில் உள்ள கன்னிகள் 239. அதே தமிழ் விடு தூது சொல்லுங்கள். 268. பரணிக்கு இலக்கணம் கூறும் நூல் இலக்கண விளக்கம். பரணி என்னும் நாள்மீன் பெயரே நூலுக்கும் பெயராக அமைந்தது சொன்னவர் உவேசா. ஓகேவா? அம்மானை நீராடல் ஊசல் இதெல்லாம் என்னப்பா? பெண்பால் பிள்ளை தமிழுக்கான பருவம். 1966 முடியரசனின் எந்த நூல் தமிழக அரசின் பரிசு பெற்றது? பூங்கொடி. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இதெல்லாம் இயற்றியவர் முடியரசன். கவியரசு என்ற பட்டம் பெற்றவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். 44 பாருங்கள். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். ஞானத்தச்சன் உலா, ஞான உலா, ஆரணா திந்தம் இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னா வேதநாயக சாஸ்திரி. வேதநாயக சாஸ்திரியின் ஆசிரியர் ஸ்வச் பாதிரியார். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே பாடியவர் பாரதிதாசன். வெள்ளம் போல் தமிழர் கூட்டம் வீரங்கோல் கூட்டம் பாரதிதாசன்.
கருத்தோவியங்களை வடிக்கும் சொல்லேருளவர் சிற்பி பாலசுப்ரமணியம். 50th பாருங்கப்பா, ரொம்ப முக்கியம். பூக்கின்ற பூக்கள் எல்லாம் பூக்கள் அல்ல, புதியனவாய் வருவனவெல்லாம் புதுமை அல்ல என பாடியவர் யாருன்னா முடியரசன். மாற்றம் எனது மானிட தத்துவம் கண்ணதாசன். நானோ தலையில் சிக்கிய கோலை முளையில் கட்டிய காளை சிற்பி பாலசுப்ரமணியம். கவிதை உலகில் திருப்பத்தை உண்டாக்கிய நூல் காமராசனின் கருப்பு மலர்கள் 1971 வந்திருக்கோம். உருவங்களை புதுக்கவிதைகளில் எவ்வாறு அழைப்பர்? படிமம். நமக்குள்ளே மலரட்டும் நல்லிணக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கருணாநிதி. என் கடன் பணி செய்து கிடைப்பதே திருநாவுக்கரசர். திருப்பாவையில் உள்ள பாடல்கள் 30. கல்மனதையும் கரையச் செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு ரச்சனைய மனோகரம். எச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை எழுதியிருப்பார். புரியுதுங்களா? இந்த எச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளையை தான் நம்ம கிறிஸ்தவ கம்பர்னு சொல்லுவோம். அதே கிறிஸ்தவ களஞ்சியம்னு நம்ம எதை சொல்லுவோம்னா தேம்பாவணியை சொல்லுவோம். தேம்பாவணியோட பாடுடை தலைவன் யாருன்னா சூசையப்பர். தேம்பாவணியானது 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் கொண்டது. ரைட். வீரம் என்னும் சுவையை பெருமிதம் என குறிப்பிட்டவர் யார்? தொல்காப்பியர். கல்வியே அழியா செல்வம் என்ற கட்டுரை எழுதினவர் மறைமலை அடிகள். சரிங்களா? ஸோ தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள். ஓகேவா? வேதாசலம்ங்கிற பேர் என்ன மாற்றிருப்பார்? மறைமலை அடிகள்னு மாற்றிருப்பார். சரிங்களா? அவருடைய ஞானசாகரம்ங்கிற பத்திரிகையை தான் அவர் என்ன மாற்றிருப்பார்? அறிவு கடல்னு மாற்றிருப்பார். சேர செங்குட்டுவனின் அமைச்சர் தான் வில்லவன் கோதை. ஓகேவா? சேர செங்குட்டுவனின் அமைச்சர் பேர் வில்லவன் கோதை. சரிங்களா? இந்த வில்லவன் கோதை தான் இமிழ் கடல் வேலியை இதழ் நாடு ஆக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி சொல்லியிருப்போம் நம்ம 6th தமிழ் புக் நியூவில். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம்னு. சரியா? அப்போ அந்த இமிழ்கடல் வேலியை இந்த தமிழ்நாடு ஆக்கியன்னு சொன்னவர் யாருன்னா இந்த வில்லவன் கோதை. சேர செங்குட்டுவனின் அமைச்சர் வில்லவன் கோதை. காலத்தி வேடனும் கங்கை வேடனும் யார் எழுதியிருப்பார்னா சொல்லின் செல்வர். சொல்லுங்கள், ராப்பி சேது பிள்ளை. ஓகே. அடுத்து கண்ணப்பன் ஒப்புதோர் அன்பின்மை கண்டபின் யார் எழுதியிருப்பா? மாணிக்க வாசகர். பார்க்கலாம் செல்வ நின்னை இங்ஙனம் பார்த்த கண்ணை குகன் தன் உயிர் புகழுக்கு விற்றான் என அனுமனால் புகழப்பட்டவன் சடாயு. ரைட்டுங்களா? ரைட். அதே அந்த சடாயுவை ராமன் என்ன சொல்லியிருப்பார்னா தெய்வ மரணம் அடைந்தான்னு சொல்லியிருப்பார். குடிமக்கள் காப்பியம்ங்கிற நூல் எழுதினவர் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சோலையிலே புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் யார் சொல்லியிருக்காருன்னா திருவிக்கா. பாசப்பழி முதல் பறிப்பார் போல என்ற உவமையை கூறியவர் சேக்கிலார். யாவார்க்குமாம் உண்ணும் போது கைப்பிடி என்று சொன்னவர் திருமூலர். அதாவது இறைவருக்கு ஒரு பசுவிற்கு ஒரு பச்சிலை. ஓகேங்களா? ஸோ இறைவருக்கு ஒரு பச்சிலை, பசுவிற்கு ஒரு வாயுரை, இதெல்லாம் சொல்லியிருப்பார். சரிங்களா? இப்போ யாவார்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடின்னு சொன்னவர் யாருன்னா திருமூலர். பெயரும் பீடும் எழுதியதர் பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுக்கல் இடம்பெற்றுள்ள வரி அகநானூறு. அந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. மெய்கீர்த்தி எழுதும் முறையை தொடங்கியவர் முதலாம் ராஜராஜன். திருவாரூர் மும்மணிக்கோவை சேரமான் பெருமாள் நாயனார். அரசர்கள் ஊர் சபைகளுக்கும் கோயில்களுக்கும் அனுப்பும் கடிதம் தான் என்ன சொல்லணும்னா திருமுகம். கணவனின் இன்றியமையாமையை நீரின் இன்றியமையா உலகம் போல என கூறும் நூல் நற்றிணை. தேன் கலந்த பால் சோற்றினை பொற்கிண்ணத்தில் வைத்து ஊட்டும் போது உண்ண மறுக்கும் குழந்தையை சொல்கிறது நற்றிணை. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 11th 12th ஓல்டு புக்கில் இருக்க கேள்விகள் பார்த்துட்டு வரோம். கண்டிப்பாக அதுலேருந்து கேள்வி வர நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? ஆற்றங்கரையில் மணலில் உருவம் செய்து விளையாடுவது பாவை விளையாட்டு. திணைப்புணங்காத கண்ணிவர்த்தி தன் இன்னிசையால் மதகரியையும் மயங்கச் செய்தால். இந்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. நன்றே நம்பி குடிவாழ்க்கை என பாடியவர் கம்பர். தமிழரசி குறவஞ்சியின் ஆசிரியர் சொல்லுங்கள், வரதநஞ்சய பிள்ளை. புலவரேறு என்ற பட்டம் பெற்றவர் வரதநஞ்சய பிள்ளை. ஓகேவா? கவிஞரேறுனா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? கவிஞரேறுனா வாணிதாசன். பாவலரேறுனா யாரை சொல்லுவீங்க? பாவலரேறுனா பெருஞ்சித்திரனார். புரியுதுங்களா? ஓமை கவிஞர்னா சுரதா. சரிங்களா? கவிஞாயிருனா தாராபாரதி. இந்திய நாடு இது என்னுடைய நாடு என்று தினம் தினம் நீயதை பாடு யார் சொல்லியிருக்கா? நாமக்கல் கவிஞர். ஓகே. பல்சான்றீரே நல்லது செய்தல் ஆற்றீராயினும் புறநானூறு. புறநானூற்றில் உள்ள துறைகள் 65. நன்னும் இளமை பருவத்திலே முதல் நாவை அசைத்த மொழி தமிழரசி குறவஞ்சி. பத்மபூஷன் பட்டத்துடன் தொடர்புடைய காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். அகநானூற்றை தொகுப்பித்தவன் பாண்டியன் உக்கிர பெருவெழுதி. மாச்சிறை பறவை எனப்படுவது வவ்வால். புல்லார் புரவி வல்விரைந்து பூட்டி நெடுந்தேர் அகநானூறு. 8 தொகை நூல்கள் முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. அகநூல் ஆயினும் புறப்பொருள் செய்திகளும் வரலாற்று குறிப்புகளும் பொதிந்து கொண்ட நூல் நற்றிணை. பாருங்கள், இதுக்கு அடுத்து வர்றது ரொம்ப முக்கியம். கபிலரை வாய்மொழி கபிலர் என சொன்னவர் நக்கீரர். ஓகேங்களா? ஸோ வாய்க்குள்ளே தான் நாக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ கபிலரை நல்லிசை கபிலர் என்று சொன்னவர் பெருங்குன்றூர். ஓகேவா? பெருங்குன்றூர் கிளார். அந்த பெருங்குன்றுக்கு மேலே பாட்டு கேட்டால் நல்லாயிருக்கும். கபிலரை வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபினர் இளங்கீரனார். ஸோ இளங்கீரனார் கேள்வி கேட்குறாரு.
கபிலரை புலனழுக்கற்ற அந்தணாளன் என குறிப்பிட்டவர் நப்பசலையார். ஓகேவா, நப்பசலையார். ஸோ புலன் அழுக்கு இல்லாமல் இருந்தால் தான் நம்ம சிலை செய்ய முடியும். நப்பசலையார். மறுதரவு பத்து பற்றி குறிப்பிடும் நூல் ஐங்குறுநூறு. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் என திருக்குறளை போற்றியவர் இறையனார். தமிழர் திருமுறை முதுமொழி எனப்படும் நூல் திருக்குறள். இன்மையிலுண்மை விருந்துரால் என்ற குறளில் இடம்பெற்றுள்ளது எடுத்துக்காட்டு உமையணி. சிலப்பதிகாரத்துக்கு முழுவதும் கிடைக்கும் உரை அரும்பத உரைக்காரர் உரை. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக என பாடியவர் கவிமணி. ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நமக்கு ஓல்டு புக்கில் 11th and 12th இருந்து கம்பைனாக ஒரு 100 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷனுக்கு உதவும். இதை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க. தேங்க்யூ.